இங்க புரியுது புரியுது. இங்க தானே? கொஞ்சம் இங்க. அப்படியே கொஞ்சம் பாஸ்வேர்ட் போட்டுட்டீங்களாமா? எடுமா, இப்பவே பாஸ்வேர்ட் எடு. எடுன்னு சொல்றல, எடுமா. நீ அந்த வயலண்ட் கேம் எல்லாம் விளையாடாத செல்லம். நீ ரேசிங் கேம் ஆடு. வேண்டாம், எனக்கு இந்த கேம் வேணும். கொஞ்சம் இந்த பக்கம். ஹாய். அந்த ஃபைட்டர் கேம் ஓபன் பண்ணுமா? நான் தான் சொல்றேன்ல, உனக்கு ஆடணும்னா ரேசிங் கேம் ஆடு. நமக்கு ஆல்ரெடி 2 hours லேட் ஆயிடுச்சு. சோ போலாமா? ஒரு 10 நிமிஷம். நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. இங்கே உட்காரு. ரேசிங் கேம் தான் ஆடணும். டிஸ்கஸ்டிங். என்ன அன்ப்ரொஃபஷனல் பாரு. ஷூட்டிங்க்கு யாராவது பசங்களை கூட்டிட்டு வருவாங்களா? பசங்களை எப்படி வளர்க்குறாங்கன்னே புரியல. அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் அம்மா ஆகணும். நான் அம்மா ஆகிறதுக்கு விரும்பல. அதுக்கு பதிலா நான் இப்படியே இருந்துருவேன். அக்கா வர கொஞ்சம் லேட் ஆகும். டிங்கு பாத்ரூம் போயிருக்கா. அவங்களால இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங்கே கெட்டு போச்சு. சரி, நீ அத பத்தி கவலைப்படாம நீ கிளம்பு. நான் எங்க போணும்? அக்கா பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சொன்னியே. 10 மணி ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். பை பை. இன்னைக்கு கூட இவ்ளோ லேட்டா? எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்படின்னா ஏன் என்னாச்சு? மினியோட பர்த்டே ஃபங்க்ஷன் இப்பதான் முடிஞ்சது. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் நாள் ஃபுல்லா சீரியல் தான் பாப்பாங்க. நம்ம ஃபேமிலியும் ஒரு சீரியல் மாதிரி தான் இருக்கு. இருக்கிறது ஒரே ஒரு சித்தி. நீ இவ்ளோ லேட்டா வர? என்ன நம்புங்கக்கா, நான் அலர்ட் செட் பண்ணி தான் வச்சேன். ஆனா செட்டில ஒரு சேட்டுக்கார பையனால என்ன ஆச்சுன்னா... எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்காத. கொஞ்சமாச்சும் மெச்சூர்டா இரு. இன்னைக்கு பெரிய பொண்ணானாலே அவ எங்க போயிருக்கா? மினி ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. போய் தூங்க சொன்னேன். ஆனா பாரு, வீடியோ கால் பண்ணிட்டு இருப்பா. தித்லி, மினியை என்னால சமாளிக்கவே முடியல. வாவ் மினி, சித்தி எங்க இருக்க? இங்க வா. இங்க பாரு, நான் வந்துட்டேன். சித்தி, here comes my princess. இன்னைக்கு மறுபடியும் நேரத்துக்கு வரல. எப்பயும் நீங்க இப்படிதான் பண்றீங்க. Happy birthday to you. Happy birthday to you. சரி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. உன்னோட அந்த இன்டர்நெட் கிரஷ் என்னாச்சு? சும்மா இருங்க சித்தி. டெய்லி இன்டர்நெட்ல இருந்தா கிரஷ் ஆயிடுமா? சரியா சொன்ன. ஹை ஃபை. அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காத. எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்கா. என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியாது. என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இங்க பாரு, உனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எடுத்துட்டு வந்தது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உடைச்சிட போற பாத்து. சித்தி உனக்காக எவ்வளவு அழகா பேக் பண்ணி தந்திருக்காங்க. Oh my god, you are the best சித்தி. I know. பொறுமையா பேசுங்க. பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிக்க போறாங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு. இதுதான் ஃபேன் கேர்ள்ஸ் உடைய ட்ரீம். சரி, இவங்க எல்லாம் யாரு? கராத்தே பண்ணிட்டு இருப்பாங்களா? இவங்க கொரியாவோட ஒரு பெரிய டீம். பேர் BTS. இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்மின்னு சொல்லுவாங்க. ஆர்மினா மிலிட்டரி ஆளுங்க. ஓ மம்மி, BTS அதான் ஆர்மின்னு சொல்வாங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. போ, நீ போய் தூங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்டை எல்லா குரூப்லயும் போஸ்ட் பண்ணனும். சித்தி கிட்ட இருந்து தமாஷ் பண்ண நல்லா கத்துக்கிட்ட. பசிக்குதா உனக்கு? சரி வா. இந்த வயசானவங்க போடுற ஸ்வெட்டர் மினிக்கு பிடிக்குமா? நீ வாய மூடு. என் பேத்தியை நான் பாத்துக்குவேன். நீ மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணு போ. மா, அக்கா ரொம்ப டல் ஆயிட்டாங்க பாத்தீங்களா? ஆமா, உண்மைதான். அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். உன் அக்காவுக்கு இன்னொருத்தரோட அஃபேர் இருக்குன்னு. அதனால என்னமா இருக்கு? அக்காவுக்கு ஒரு அஃபேர் இருக்கணும்ல. அவ பாத்ரூம்ல போய் அழறா. அப்புறம் தூக்க மாத்திர வேற. நீ அடிக்கடி இங்க வரலாம்ல. அவ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவா. நான் முயற்சி பண்றேம்மா. இதுவே ஸ்வெட்டர் ரொம்ப நல்லா இருக்கு. நான் சும்மா தமாஷ் பண்ண. அது சரி, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஆமா, எனக்கும் அக்காவோட நிலைமைதான். நீ என்ன பேசுற? தேவ் கெட்ட பையங்கிறதுனால நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மா, ஸ்டாப் இட். ஏங்க, என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இன்னைக்கு கூட ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இல்ல, எனக்கு வெக்கமா தான் இருக்கு. ஓ அப்படியா? எனக்கு தான் புரியல. நான்
நான் போனது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்க தான். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டாங்க அதான். ஓ, என்ன பண்ண சொல்ற? அப்போ உங்களுக்கு யாரு ஊத்தி கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் இத சொல்லுங்க. அவங்க வீட்ல கார் வைக்க இடம் எல்லாம் இருக்கும்ல, அதான் கேரேஜ், அதுல உங்களை உள்ள தள்ளி வைக்க சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க அங்கேயே இருங்க, இங்க உங்களுக்கு இடம் இல்ல. இடம் என்னம்மா நீ இப்படி சொல்ற? நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு நல்ல நாள்தான். அது எப்படி நீங்க மறந்தீங்க? காலையில இருந்து சாப்பிடாம விரதம் இருக்கேன். நீங்க ஃபுல்லா அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. பொண்டாட்டி மேல அக்கறையே இல்ல. அது விஷ்ணு அண்ணா, நான் போகட்டுமா? வெல்கம். ஓகே, என்ஜாய். யா, தேங்க் யூ. குட் நைட். எஸ், குட் நைட். பேசி முடிச்சாச்சா? இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? இல்ல. உள்ள வாங்க. இங்க இருக்கா? நீ பிளான் பண்ணி மறந்துடுவல்ல? ஆஃப்டர் ஆல் நான் யார் உனக்கு? ஷூட் இருக்கும்போது நீ என்ன மதிக்கிறியா? மேடம், நான் முதல்ல வெப் சீரிஸ் லீட் பண்றேன். ஐ அம் ட்ரைங் டு கான்சென்ட்ரேட் ஆன் வாட்? ஹீரோயின். அவளோட ஒவ்வொரு பிக்சருக்கும் நீ லைக் கொடுப்ப, எனக்கு தெரியாதா என்ன? நீ எதுக்காக அடிக்கடி சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுற? உன்னை செட்டில் டவுன் ஆக சொன்னா என் பேச்சை நீ கேட்கவே மாட்ற. செட்டில் டவுன்? 2 வருஷத்துல ஒரு நாளாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கியா? செட்டில் டவுன். உனக்கு தெரியும்ல, எங்க அப்பா அம்மா கன்சர்வேட்டிவ். எல்லாம் ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஃபைனல் ஆகணுமா? அமேசிங். ஆமா தித்லி, ஃபைனல் ஆக வேண்டியது அவசியம். ஏன்னா 2 நாள் கழிச்சு என் கூட இருப்பியா இல்ல விட்டுட்டு போயிடுவான்னு எனக்கு கூட தெரியாது. ஓ அப்படியா? நான் உன்னை விட்டுருவேனா? அப்புறம் கூட இருக்கிற வரைக்கும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு தேவையான அளவுக்கு நீ ஃப்ரீயா வேலை வாங்குவ, அப்படிதானே? ஏன் தித்லி ஒரே விஷயத்தை அடிக்கடி சொல்ற? இந்த வேலைலாம் என்னால தனியா கூட செஞ்சுக்க முடியும். ஆமா, உனக்கு முன்னாடியே நான் உன்னோட வார்ட்ரோப பாத்திருக்கேன். இட்ஸ் a disaster. உனக்கு என்ன வேணும்? எங்க சுத்தினாலும் கடைசியில இங்க தான் வந்து நிக்கிற. உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு, என்னவா இருந்தாலும் கொடுக்க முயற்சி பண்றேன். காசு வேணுமா? இப்பவே தராரு. உனக்கு எவ்வளவு வேணுமோ இதுல இருந்து எடுத்துக்கோ. இந்த காசு எடுத்துக்கோ, ஃபுல்லா எடுத்துக்கோ. இந்த வெச்சுக்கோ. நீ எனக்கு காசு கட்டுறியா? ஆமா, இதுல தான் உனக்கு சந்தோஷம்னா வெச்சுக்கோ. நீ எனக்கு காசு கட்டுறியா? நீ எனக்கு காசு கட்டுறியா? நான் சொல்றேன், உட்கார்ந்துட்டு நீ எனக்கு காசு கட்டுறியா? ஒருவேளை இதான் உனக்கு சந்தோஷம்னா இந்த வெச்சுக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எடுத்துக்கோ. உன் காசை நீயே வெச்சுக்க. மேம், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. இது கொஞ்சம் சைன் பண்ணுங்க. எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க சாப்பிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. ஸோ அவங்க இப்படி பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட்.
கீழே ஒரு நல்ல கெஃபே இருக்கு. தேவத்தையோட செக்கப்க்கு இங்க தான் கூட்டிட்டு வருவேன். ஐம் சாரி அக்கா. பொடி பைத்தியக்காரி, நான் ரொம்ப கோழைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கல்ல? என்ன நம்பு, நான் எல்லாமே ரொம்ப யோசிச்சுதான் இப்படி பண்ணேன். இல்ல, நான் தான் பயந்தாங்குழி. நீங்க எத்தனையோ வாட்டி சொல்ல முயற்சி பண்ணீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க, குட் மார்னிங் மெசேஜ் கூட அனுப்புவீங்க, ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேப்பீங்க. ஆனா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாமே சரியாயிடும்னு தான். ஐம் சாரி அக்கா. சாரி, ஐம் சாரி. பாவம்ல. சாரி அக்கா. அம்மா, மினிக்கிட்ட என்ன சொன்னீங்க? எங்க அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காங்க. திடீர்னு இப்படி ஹெல்த் ஸ்பாயில் ஆகும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. சித்தி, எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை பாட்டி உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம். அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது. உனக்கு எப்படி அந்த மனுஷன் வீட்டுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சாரு. அம்மா ரூம்ல பார்த்தேன். ஸ்லீப்பிங் பில்ஸ், ஸ்ட்ரிப், அப்புறம் கார்டு. அன்பிலீவபிள். ஐம் சாரி மினி, நீ எந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு புரியுது. நீங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாதீங்க சித்தி, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க. வேணுனே கார்டு அனுப்பியிருக்காரு தெரியுமா? ஈகோ கட்டுறதுக்காக, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக அனுப்பியிருக்காரு. இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டது அந்த பொண்ணு. ஆக்சுவலா மினி மெச்சூர்ட் தான், பட் அப்படின்னு உனக்கு தோணுது. யாரு ரொம்ப ஓப்பனா இருக்காங்களோ உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது அவங்களுக்கு இன்டென்சிவ் தெரப்பி கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே நீங்க செய்யுங்க. அக்கா ரொம்ப வளரபிள் கண்டிஷன்ல இருக்காங்க. பாருங்க, இந்த சிச்சுவேஷன்ல ஃபேமிலி சப்போர்ட் தான் மெயின். அப்புறம் அவங்கள குறைஞ்சது 1 மாசமாவது மம்மி டியூட்டில இருந்து ரிலீவ் பண்ணணும். அப்படின்னா மினி யார்கிட்ட இருப்பா? எனக்கு சுகர் அதிகமா இருக்கு, கால்வலி வேற இருக்கு. அப்போ பேபி சிட்டர் வச்சு ஆகணுமா? எதுக்கு? மினிக்கு தான் ஒரு சித்தி இருக்காங்கல்ல. எங்க மாமா ஒரு மிருகம். ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சதுன்னா உடனே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி மினியை கூட்டிட்டு போயிடுவாரு. காம் டவுன் டார்லிங், ஒரு சில வாரங்கள் தானே. அப்புறம் மினியும் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பா. உனக்கு தெரியும்ல, ஒரு அசைன்மெண்ட் வந்தாவே எனக்குள்ள டென்ஷன் ஆயிடும். இப்ப இவளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா. ஆனா உன்னுடைய பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. So what? So what? எனக்கு அவளோட ஃபேவரட் ரிப்பன் தெரியும், பிரெட் குரூப் தெரியாதுதான். அவளுக்கு ஷவர்மா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா பிரேக்ஃபாஸ்ட்க்கு அவ என்ன சாப்பிடுவான்னு எனக்கு சுத்தமா தெரியாது. இது ஒரு ஹார்ட் அசஸ்மெண்ட்னு நினைச்சுக்கோ, மேனேஜ் ஆயிடும். ஒரு 10 Dress ரெடி பண்றதோ குழந்தைய சமாளிக்கிறதோ ஒண்ணா நினைக்கிறியா? மினிய பத்தி யோசி, வேற எதுவும் யோசிக்காத. என்ன யோசிக்க சொல்ற சொல்லு. மினிக்கு அவ சித்தி ஒரு லூசர்னு தெரியாது. எனக்கு மேகி எப்படி செய்யணும்னு கூட தெரியாது. எல்லாம் சரியாயிடும். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. உன்னால முடியும்.
என்ன நம்ப. பார்க்கலாம். ரைஸ் அண்ட் ஷைன். எழுந்திரி எழுந்திரி, ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல. என்ன எழுந்திரி. இன்னைக்கு உடம்பு சரியில்லை, லீவ் போடட்டுமா? ஒரு அரை தான் கொடுக்க போறேன் பாரு. இன்னைக்கு டபுள் பீரியட் ஹிஸ்டரி, அது ஒரு டார்ச்சர். இன்னைக்கு டபுள் பீரியட் ஹிஸ்டரி இல்ல, மேக்ஸ்ல நீ 0. எழுந்திரின்னு சொல்றல. எழுந்திரி. நான் மேத்தமெட்டிஷியன் ஆக போறேன். 5 நிமிஷம். மினி எழுந்திரி. இரு, இப்ப என் கையில தண்ணி இருக்கு, மூஞ்சிலேயே ஊத்த போறேன் பாரு. எழுந்திரி 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 எழுந்திரின்றல. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எழுந்திரி எழுந்திரின்றல. எழுந்திரி எழுந்திரி. இந்த சாப்பிடு. எனக்கு சீஸ் ஆம்லெட் வேணும் சொன்னல. அன்ஹெல்தி ஃபுட்லாம் கொடுக்க முடியாது. ஸ்மூத்தி பால் கிடைக்கும், ஓகேவா? ஃபுட் பாய்சன் ஆகும்போது அதை சாப்பிடுவாங்க. பேஷண்டோட ஃபுட் இது. வெறும் வயித்துல ஸ்கூலுக்கு போறியா? சாக்லேட் இல்லையா? சாக்லேட் கொடுங்க. எதுக்கு இவ்வளவு தொல்லை பண்ற? வேணும்னா சாப்பிடு, இல்லனா அமைதியாரு. எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். இதுக்கு பதிலா பாவக்காய் சாப்பிடலாம். பாவக்காய்? பாவக்கானே நினைச்சுக்கோ. முதல்ல இதை சாப்பிடு.
எப்பவாவது பாவக்காய் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடு, முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டு கிளம்பு. ஸ்கூல்ல டிராப் பண்ணா பத்தாது, என் கூட நீங்களும் வரணும். எதுக்கு? அது 2 சப்ஜெக்ட் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணல, அதனால கூப்பிட்டு இருக்காங்க. மினி, இப்ப உன் கூட சேர்ந்து எனக்கும் கிளாஸ் எடுக்க போறாங்க. உன்ன உங்க அக்காவுடைய நிலைமைய பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஐ கம்ப்ளீட்லி சிம்பத்தைஸ். தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இன்னைக்கு கொஞ்சம் நான் அவசரத்துல இருக்கேன். ஆனா மிஸ்chief அண்ட் இன்டிசிப்ளின்டா இருந்தா எங்களால டாலரேட் பண்ண முடியாது. மித்திகா, ஓ ஆக்சுவலி இந்த விஷயம் எனக்கு தெரியாது. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஒரு ப்ராப்ளமேட்டிக் குழந்தைய ஹேண்டில் பண்ணணும்னா கொஞ்சமாச்சும் அந்த குழந்தை நாங்க சொல்ற பேச்சு கேட்கணும். ஏற்கனவே எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் போதாதுன்னு இப்ப இந்த குழந்தையோட பொறுப்பு வேற. அதான் வீட்ல நீங்க அந்த குழந்தைய கண்டிக்கிறதே இல்லல்ல, செல்லம் கொடுத்து கெடுத்துட்டீங்க. இனிமே நான் அப்படியே பண்றேன். ஆனா இப்ப எனக்கு டைம் இல்ல, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். நான் இப்ப கிளம்பி ஆகணும். சொன்ன கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா இப்ப நான் அர்ஜென்ட்டா போகணும் ப்ளீஸ். ஓஹோ, நான் கவனிக்கவே இல்ல. 12 மணி ஆயிடுச்சா? ரொம்ப நேரமா இததான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வரேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மேடம். நான் 2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ நீங்க கிளைண்ட் மாதிரியே நடந்துக்கிறீங்க. ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னன்னா அது சாரி. குட் மார்னிங். ஆக்சுவலா என்னோட பொண்ணு இல்ல, என் அக்கா பொண்ணு. வணக்கம். அக்கா பொண்ணா? சரி, நல்ல ஜோக். இதெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த வேணாம். நீங்க நான் சொல்றத நம்பலல்ல? லிசன், செலிபிரிட்டி டிசைனர் கூட எங்களை எந்த அளவுக்கு காக்க வச்சது கிடையாது. உங்களுக்கு அவ்வளவு தைரியமா? பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களை பார்த்த குழந்தை. வாட்? ஹலோ, வாட் இஸ் திஸ்? இட்ஸ் an எமர்ஜென்சி. லைஃப பத்தி பண்ணா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க மேடம். பசங்கன்னா விளையாடத்தான் செய்வாங்க. இட்ஸ் நார்மல். அதுக்காக இப்படி மிருக மாதிரியா லாங்குவேஜ் ப்ளீஸ் இந்த மாதிரி ஆஃபென்சிவ் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நான் நல்லா தான் பேசிட்டு இருக்கேன் மேடம். உங்களுக்கு இது அஃபென்ஸ் மாதிரி தெரியுதா? நான் ஸ்கூல் வாசல்ல நின்னு ஸ்ட்ரைக் பண்ணுவேன். ஒருவேளை என் பொண்ணுக்கு ஃபிராக்சர் ஆச்சுன்னா இங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க. என்ன நீங்க மிரட்டாதீங்க, புரியுதா? மினி தப்பு பண்ணிருக்கான்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா வாட் இஸ் திஸ்? இப்படி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. டோன்ட் கெட் பர்சனல். பர்சனல் எல்லாம் அப்புறம். ஆனா இன்னொருத்தங்க விஷயத்துல தலையிட்டா நல்லா இருக்காது. அதை நான் சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். வா மினி. மேடம், இதுக்கு மேல வாதாடுறது வேஸ்ட். என்ன மேடம் இதெல்லாம்? என்ன புக் படிக்கிற? இது எங்க கிடைச்சது உனக்கு? படிக்கிற அளவுக்கு நீ பெரிய பொண்ணு ஆயிட்டியா? வால. அது சரி, நீங்க எப்ப கூல் சித்தில இருந்து சென்சார் சித்தியா மாறினீங்க? இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாரும் என்னதான் வந்து கேள்வி கேட்பாங்க. அப்புறம் ஃபேமிலில எல்லாரும் என்னதான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. சேம் பிஞ்ச் ப்ரோ. பாட்டி எப்படி இருக்காங்க? நான் உன்னோட ப்ரோ இல்ல, சித்தி. தீப் இருக்காரு. அநேகமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கு. இப்ப சீக்கிரமா சொல்லுங்க. உனக்கு என்ன வயசாச்சு? என்னோட பர்சனல் மேட்டர் எல்லாம் தலையிடாத, புரியுதா? சுட்டி பொண்ணு. தூங்கு. இந்தா முதல்ல போட்டோ எடு. உன்னோட ஜெனரேஷன்ல முதல்ல போட்டோ எடுப்பாங்க, அப்புறம் தானே சாப்பிடுவாங்க. பண்ண. இது என்னது? என்ன இதுனா? உன்னோட ஃபேவரட் ப்ளூபெர்ரி சீஸ் கேக். இன்னைக்கு உங்க டயட்டை விட்டு சீஸ் கேக் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு என்னோட சீட் டே, அதனால கொஞ்சமா நான் சாப்பிடுறேன். எனக்கு ஐஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல பாஸ். அப்படின்னா இவ்ளோ நான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். அப்பாவும் எப்பயாவது காரணமே இல்லாம திட்டினாருன்னா ஆன்லைன்ல கிஃப்ட் வாங்கி தருவாரு. ஏதாவது புதுசா வாங்கி கொடுத்த ஆளுகைய நிறுத்துவேன்னு நினைப்பாரு. இங்க பாரு, நான் உன்னோட அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. இதெல்லாம் திடீர்னு என்னோட தோல்ல விழுந்துருச்சு, புரியுதா? ஒருவேளை உனக்கு உன் சித்தி கூட இருக்கிறது பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. இல்ல, ப்ராப்ளம் எல்லாம் இல்ல.
மத்த விஷயங்கள் மாதிரி நானும் உங்களுக்கு பேர்டுன்னு தெரியும். சோ இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சித்தி. ஃபேக் மாதிரி இருக்கு. இன்னைக்கு சண்டே, நிறைய நேரம் தூங்கலாம், எந்த வேலையும் செய்ய வேணாம். மதியானத்துக்கு புலாவ் சாப்பிடலாம். புலாவா? ஐயோ, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. எனக்கு புலாவ்ல எப்படி செய்யணும்னு தெரியாது. வாலு பொண்ணு, என்னால ஆர்டர் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவ கேட்டுட்டு இருக்கா. அப்ப உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லு. சிம்பிள். சரிதான். அவ என்னையும் எல்லார் மாதிரியும் யூஸ்லெஸ்ஸா இருக்கேன்னு அவ நினைக்கணும், அப்படிதானே? சித்தியும் மருமகளும் ஒரு இடத்துல இருந்தா இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். நான் என்ன பண்றது? இது பாஸ்தாவா மேகியா? யூடியூப்ல எப்படின்னு பார்த்து செஞ்சு கொடுக்க. உன்னால காம்ப்ளிகேட் டிசைன்ஸ் பண்ண முடியும், புலாவ் பண்ண முடியாதா? What is this? ஹலோ, ஒரு துணியை டிசைன் பண்றதுக்கும் ரைஸ் சமைக்கிறதுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு. நீ போன வை. டிஸ்கஸ்டிங். ஹலோ ஹலோ. அட சித்திக்கு ஆர்டர் பண்றதுல எந்த புண்ணியமும் இல்ல. ட்ரால காசு இருக்க, ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடு. ரபிஷ். இப்போ உனக்காக நான் வெயிட் பண்ணணுமா? அப்படி என்ன போட்டிருக்க? பரவாயில்ல, போட்டோ எடு. ஹாய் தீப். ஹோ, ஹாய் ரியா. வாட் a pleasant surprise. நீ எப்படி இருக்க? இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? நான் தினமும் ஒர்க் அவுட் பண்ணி இங்க வரது உனக்கு தெரியாத மாதிரி சொல்றேன். நான் மறந்தே போயிட்டேன். தித்லி, ரைட்? தித்லி. ஹாய் சித்லி, how are you? I am good, thank you. நீனாலே தீபுக்கு ரொம்ப பயம். ஆக்சுவலி நான் அந்த அளவுக்கு சீரியஸான கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. எங்க கிஸ்ஸிங் சீன் எடுக்கும்போது தீபு ஒன்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போயிடுவா. நாங்க இப்ப ஹிட்டான பேர், ரைட் தீப்? ஆமா ஆமா. நீ ஒரு வேலை பண்ண, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா, அதுவும் தீப் கூட. நான் குக்கிங் ரொம்ப நல்லா பண்ணுவேன். தீப், டீ வேணுமா? தீப்க்கு தெரியும். ஓ, நீ உங்க வீட்டுக்கு போனியா? ஆமா, சும்மா தான். வேலையா? ஓகே ஓகே தென், see you soon. Bye. Bye. பாரு, அது ஆக்சுவலா போய் சொல்றா. கேளு. நான் சொல்றது கேளு. சொல்லு. உங்க வீட்டுக்கு நிறைய வாட்டி போயிருக்க. அதுக்குதான் அவ உன்னை பார்த்ததுமே கண்ணு கூட அடிச்சால. அவ எப்போ என்ன பார்த்து கண்ணடிச்சா? நீ என்ன பேசுற? அவ லென்ஸ் போடுறா, அதான் உனக்கு அப்படி தோணி இருக்கும். அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல உனக்கு மெசேஜ் பண்ற ஃபேன்ஸ்க்கு கூட நீ ரிப்ளை கொடுப்பல. அது பண்ணிதான் ஆகணும். நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்ட. உனக்கு என்ன பிரச்சனை? மினியே சமாளிக்கிறது உனக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த கோவத்தை ஏன் மேல காட்டுற? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்னோட இமேஜினேஷனா? இதுக்கு மேல நீ ஒன்னும் பேச தேவையில்ல. எக்ஸாக்டா உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு வெப் சீரிஸ் புக் ஆயிடுச்சு, பேர் வந்துடுச்சு. நான் உன்னோட நல்ல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன். அதான் உனக்கு பொறாமையா இருக்கு.
ஹே இரு இரு வேணா சொல்றது கேளு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. போயிடு, இல்லனா நிஜமா இத உன் மேல தூக்கி போட்டுருவேன். ப்ளீஸ் தித்லி, கையெடுத்து கும்பிடுறேன். டோன்ட் பீ சைல்டிஷ். ஏன் இப்படி பண்ற? மறுபடியும் பிளாக் பண்ணுவியா? ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணுவேன். நீ போய் ரியா கிட்ட பேசு. இனிமே நான் உனக்கு தேவையில்ல. இங்க இருந்து போக போறியா இல்லையா? கேட் லாஸ்ட் இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ. எதுக்கு? சரி ஓகே. ஓவர் ரியாக்ட் பண்றதுல நீ PhD வாங்கியிருக்க. சரி போறேன். போறதுக்கு முன்னாடி நான் டீ காசு கொடுத்துட்டு போறேன். என்ன ஓசின் மட்டும் சொல்லிடாத. நான் தான் இங்க இருந்து போக சொல்லிட்டேன்ல. அட நான் சொல்றது கேளு. ஹே இல்லனா இதையே தூக்கி வீசிடுவ. போ. அண்ணா இந்தாங்க டீ காசு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? யாருக்காக இதை செஞ்சனோ அவளே இதை சாப்பிடல. மா எப்பவும் அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் அவளுக்கு ஆறுதலா இருங்க. உனக்கு எப்பவுமே நான் பண்றதுதான் தெரியும். எப்படி இருந்தாலும் மினிய நினைச்சா கவலையா இருக்கு. ஏன் நான் அவளை சாப்பிட விட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயும் வேலைக்கு போகணும்ல. ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டா நிறைவேற்றி தானே ஆகணும். வேற ஒண்ணும் இல்ல. மினி இருக்காளே, யார் பேச்சையும் கேட்க மாட்டா. எக்ஸாக்ட்லி. ஆனா அவ ரொம்ப நல்லா பேசுவா. பாட்டி மாதிரி தானே. ஹேய், நீ உங்க அப்பா கல்யாணத்துக்கு போறியா இல்லையா? அத பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்பா சொன்னாரு இது ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்குன்னு. அவரோட ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரியும். அஃபேரா? இது எவ்வளவு பெரிய ஸ்கேண்டல்ல பாருங்க. நானும் உங்க டாட்ஸ பத்தி பேச ஆரம்பிச்சேனா அது சுத்தமா நல்லா இருக்காது. How dare you? மூக்குக்கு அப்புறம் இப்ப கண்ணையும் குத்துவேன். என்ன குத்தவா? ட்ரை பண்ணி பாரு. நக்கல் டஸ்டரோட சுத்திட்டு இருக்கியா? இதெல்லாம் ரவுடிஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க. உன்கிட்ட எப்படி வந்துச்சு? இது செல்ஃப் ப்ரொடெக்ஷன். கெட்டவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. நீ இத்தனோண்டு இருந்துகிட்டு எதுக்கு இப்ப நீ கூண்டவா மாறிக்கிட்டு இருக்க? பெயிண்டிங் அண்ட் ஹிப்ஹாப்பை தவிர இன்னொரு பக்கம் கூண்டைஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன பத்தி சரியா தெரியல. உங்களுக்கு என்ன பத்தி சரியா தெரியல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நாள் என்ன லூஸ் ஆக்கணும்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, மூளை கூலாகும். இங்க பாரு, என்னோட மூளை கூலா தான் இருக்கு. எனக்கு புரியுது. சோ how was your date? அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? ஐலைனர் போட அவ்வளவு லேட் ஆயிடுச்சுல, அப்பவே புரிஞ்சுது. ஸ்ப்ரெட்டா இருக்கா என்ன? இங்க பாரு, நீ பெரிய டிடெக்டிவ் ஆகணும்லாம் நினைக்காத. வேற எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணுமோ அப்படிதான். நீங்க நிறைய போய் சொல்றீங்க. ரொம்ப புத்திசாலின்னு உனக்கு நினைப்ப. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அலோரதால மேக்கப் கலைஞ்சு போயிடும். இது புத்திசாலித்தனம் இல்ல, காமன் சென்ஸ் தான். காமன் சென்ஸ். ஐஸ்கிரீம் சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? இது வீட்ல செஞ்ச மாதிரியே இல்லையே. வீட்ல இல்லனா ஹாஸ்டல்ல நினைச்சு சாப்பிடு. இந்த மாதிரி சாப்பாடு இருந்தா ஹாஸ்டல் கூட க்ளோஸ் ஆயிடும். உங்க ஜெனரேஷனோட இதான் ப்ராப்ளம். நீங்க எப்பவுமே கிரேட்ஃபுல்லா இருக்க மாட்டீங்க. எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் உங்க ஜெனரேஷனுடைய ப்ராப்ளமே இதுதான் சித்தி. நீங்க எப்பவுமே எல்லாத்துக்குமே மறுப்பு தெரிவிப்பீங்க. அக்கா சொன்னது சரிதான். நீ சரியான வாளு. எல்லாத்துக்கும் வாய் பேசுறது. நீ ரொம்ப கூல்னு நினைக்கிறல? உண்மையா சொன்னா உங்களுக்கு தப்பா தெரியுதுல. இதுக்கு நீங்க பேசாம சாப்பிடுன்னு சொல்லிருக்கலாம். நானும் சாப்பிட்டிருப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, யாரு ஓவரா பண்றாங்களோ அவங்க நல்லா அனுபவிப்பாங்கன்னு. சித்தி, நீங்க எனக்கு ஃபேவர் பண்ணல. நீங்க பண்றது சேரிட்டி பண்ற மாதிரி இருக்கு. ஃபைன், ஐம் சாரி. நீங்க என்னுடைய அம்மா இல்ல, ஆக வேண்டிய அவசியமும் இல்ல. ஒரு ஃப்ரெண்டா இருங்க போதும். அடேங்கப்பா, பாப்பாவுக்கு மூஞ்சி சுருங்கிடுச்சா? சரி, இங்க வா. நான் உன் ஃப்ரெண்டு தானே. நானே இதை உனக்கு இப்ப ஊட்டி விடுறேன். சரியா? சரியா காட்ட. நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளவு மோசமாலாம் இல்ல, புரியுதா? காலப்போக்குல உங்களை மாதிரி என்னால ஆக முடியாதுன்னு எனக்கு நல்லாவே புரியுதுக்கா. பொடி பைத்தியக்காரி, என்ன மாதிரி ஒரு முட்டாள்
வாழ்க்கையில தோத்துட்டேங்கிறதுக்காக தூக்க மாத்திரைய சாப்பிட்டு சாக முயற்சி பண்ணுவாங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்க இடத்துல யாராவது இருந்தா கண்டிப்பா பைத்தியம் பிடிச்சிருக்கும். என்னாலயே தாங்கிக்க முடியல, எனக்கே பைத்தியம் பிடிக்குது. வினிக்காக என்னால என்ன செய்ய முடிஞ்சது சொல்லு? அவ இதை பார்த்துட்டு தான் வளருவா. அவங்க அம்மா ஒரு டோட்டல் ஃபெயிலியர்னு. சும்மா இருங்கக்கா, எதை பத்தியும் யோசிக்காம முதல்ல குணமாகுங்க. இங்க வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் ரோனோ உனக்கு தெரியும்ல? நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், எடுத்துட்டு போ. இவ்ளோ டேஸ்டியான சாப்பாடு ஏன் சாப்பிட மாட்டீங்க? சாப்பிடுங்க, சாப்பிடுங்கக்கா. நான் சாப்பிட மாட்டேன் சொல்றேன்ல. என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா முடியும் எப்படி? நீங்க திரும்புங்க, நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன். திரும்புங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குட் கேர்ள். எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்றியா? ஆக்சுவலா ப்ராப்ளம் எங்க நடந்துச்சு? ஒன்னு பத்திக்குது, இல்லைன்னா கூல் ஆகுது. சொல்ல போனா என்னோட கல்யாண வாழ்க்கை மாதிரி ஒன்னு பத்திக்கும், இல்லைன்னா கூல் ஆகும். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா இது எனக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது ஒரு ப்ராப்ளமே இல்ல. இங்க பாரு, இதோ இவர் இருக்காரே, ஒரு நாள் ரொட்டி செய்யறேன்னு சொன்னாரு. தப்பு என்னோடதுதான். எவ்வளவு பெரிய ரொட்டியை தயார் பண்ணார் தெரியுமா? அதுக்கு ஏதாவது ஒரு நாட்டோட பேரை கூட வைக்கலாம். ரொம்ப ஓவரா சொல்ல, நான் என் 2 கையால பெனஞ்சி வாயை முடுங்க. உருட்டி 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 ஒரு வேலை கூட செய்ய தெரியாது. நான் செஞ்ச ரொட்டியை பாத்திருக்கீங்கல்ல? எப்படி இருக்கும்னா காம்பஸ வச்சு வட்டம் போடுற மாதிரி இருக்கும். நான் அம்மா கிட்ட இத சொல்லிருப்பேன், ஆனா அவங்க என்ன திட்டிருப்பாங்க. மத்த சித்திக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னை பத்தி சொல்லிருப்பாங்க, அவங்க எல்லாம் சிரிப்பாங்க. அதனாலதான். இங்க பாரு, அம்மா சித்தி எல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க, அதையெல்லாம் நீ கண்டுக்காத. நான் இருக்கேன்ல, நான் ட்ரெயின் பண்ணி கொடுக்கறேன். அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்கும்னு. நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசி பாரு, சரியா? தேங்க்யூ so மச். விஷ்ணு அண்ணா, இனிமே இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் நீங்க சாப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, ஏன்னா அதுவே ப்ராப்ளம் ஆயிடும். நான் உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், எதையுமே செய்ய முடியாதுன்னு என்னைக்குமே நினைக்காத. கண்டிப்பா முடியும். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா முடியும். உனக்கு தெரியுமா, குக்கிங் கூட ஒரு ஆர்ட் தான். இதுவும் ஒரு டிசைன் தான். சுவை, அப்புறம் வாசத்தோட டிசைன். என்ன விஷயம்? என்னாச்சு? அப்பா எதுக்கு இப்படி மாறிட்டாரு? நீ ரீசெண்டா இப்ப ஏதாவது அப்பா கிட்ட பேசுனியா? பாம்பே போனதுல இருந்து பிஸி ஆயிட்டு ஃபோன் கூட பண்றது இல்ல. அப்புறம் அந்த ஆண்டியை சந்திச்சதுல இருந்து எங்களை மறந்துட்டாரு. அப்பாவை இந்த அளவுக்கு நீ மிஸ் பண்றனா இன்னும் ஏன் ஃபோன் பண்ணாம இருக்க? நான் அந்த மனுஷனை மிஸ் பண்ணல, எங்க அப்பாவை தான் மிஸ் பண்றேன். எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம், அதாவது உன்னோட தாத்தா, எங்க அம்மா ரொம்பவே வீக் ஆயிட்டாங்க, டோட்டலா உடைஞ்சு போயிட்டாங்க. அப்ப என்ன யார் சமாளிச்சா தெரியுமா? யாரு? உன்னோட அம்மா. நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா யாரையும் பார்த்ததே இல்ல. ஸ்கூல்ல யாராவது வெறுப்பேத்துனா எதுக்காக கோவப்படுற? எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க, ஸ்டாண்ட் அவுட் பண்ண நினைக்கல. இது விசித்திரமான விஷயம்ல. சின்ன வயசுல ஸ்டாண்ட் அவுட் பண்றதுக்கு கோவம் வரும், வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை ஸ்டாண்ட் அவுட் பண்ணலன்னா அப்புறம் லைஃப்ல எதுவுமே பண்ணாத மாதிரி தோணும். ஆர்டினரி, யூஸ்லெஸ். அவங்க சொன்னது உண்மைதான். நிஜமா ஐ எம் a loser. உன் கூட அம்மா, சித்தி, பாட்டி நீ எல்லாரும் இருக்கும்போது நீ எப்படி லூசர்? என்ன பாரு, நீ எப்பவும் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுவ. ஏன் தெரியுமா? பிகாஸ் யூ ஆர் ஸ்பெஷல். இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்களோ அவங்க 10 வருஷம் கழிச்சு உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. எழுதி வச்சுக்கோ. சரி, இப்ப நீ ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் பண்ண பார்க்கலாம்.
தித்திலி உனக்கு நல்லாவே தெரியும் இங்க இப்படி இல்லைன்னா வேலை கிடைக்காது. உன்கிட்ட எக்ஸ்கியூஸ் எப்பயும் ரெடியா இருக்கும்ல? பாட்டி பத்தி என்கிட்டயும் சொல்லிருக்கலாம். ஒருவேளை என்ன கூட கூட்டிட்டு போறது உனக்கு பிடிக்கலையோ என்னவோ. நீ தப்பா நினைக்கிற. இங்க பார்ட்டில இருக்கிறவங்கள யாருமே உனக்கு தெரியாது. உனக்கு போர் அடிக்கும் தான் நான் உன்கிட்ட சொல்லல. ஏன்? ஒருத்தர் தான் எனக்கு தெரியுமே, காலையில இன்ட்ரோடியூஸ் பண்ணியே, உன்னோட ரியா. சாரி, என்ன? இல்ல ஆக்சுவலா புரியல. உனக்கு எப்படி? அந்த மோதிரம் தான் போட்டோல நல்ல கிளியரா தெரியுது. நீ என்னோட ரிங்கு கூட. அப்படின்னா நீ என்ன டிடெக்டிவ் ஐட்டியா? இந்த அளவுக்கு லவ் பண்ணா டிடெக்டிவா தான் மாறணும். இல்ல, எனக்கு ஒரு சின்ன விஷயம் புரிய மாட்டேங்குது. உனக்கு ஒருவேளை பார்ட்டி என்ஜாய் பண்றது பிடிக்கலனா விட்டுரு. நான் என்ஜாய் பண்ணா உனக்கு என்ன? அப்புறம் நீ என்ன என்னோட அம்மாவா? நான் எப்பவுமே எங்க போறேன், யார சந்திக்கிறேன் எல்லாமே உன்கிட்ட சொல்லணுமா? நான் எப்பவுமே உன்கிட்ட இந்த மாதிரி கேட்டதில்ல. உனக்கு என் மேல கேரிங்கே இல்ல தீப். இப்படி லூசுத்தனமா பேசுறது நீ பாட்டு ப்ளீஸ். ஸ்பேஸ்ன்ற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கல? SPACE தெரியும்ல? ஒருவேளை தெரியலனா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா தித்திலி எனக்கு இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். நான் உன்னோட பிரியாரிட்டி ஆகணும் தான் விரும்பினேன். இது டூ மச்சா என்ன? ப்ளீஸ் நாடகம் ஆடாத. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போன் வச்சுட்டு போய் தூங்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ பாட்டி மாதிரி பேசணும்னா உங்க அக்கா பொண்ணு கிட்ட பேசு, என் கிட்ட பேச வேணாம். நான் ட்ரிங்க் பண்ணிருக்கேன், ஏதாச்சும் பேசிட போறேன், விட்டுரு. நீ இப்படி அழுது என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைச்சேனா? அதெல்லாம் நடக்காது. ஏன் தெரியுமா? நான் உண்மையை சொல்றேன். சொல்ல விரும்பல, ஆனா கொஞ்ச நாளா நான் இது ரியலைஸ் பண்றேன். நீ இல்லைன்னா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி குறைஞ்சதும் இன்னொரு வாட்டி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? வைக்கிறேன். குட் நைட். சித்தி, நீ எதுக்கு பாப்கார்ன் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த? பசி எடுத்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ இருக்கியே. மூவி டேட்க்கு பாப்கார்ன் வேணும்னு தெரியாதா? மூவி டேட்டா? இன்னைக்கு நீங்களும் நானும் மூவி பார்க்க போறோம். எதுக்குமா இப்போ? நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, உனக்கு ஸ்கூல் இருக்கு. நீங்க சம்மர் வெக்கேஷனுக்கு எங்க வீட்டுக்கு வந்தப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் மூவிய பாப்போம். நான் கோலிவுட்ல பார்க்க மாட்டேன். அப்படியா? நீங்க மூட் ஆஃப் ஆனப்போ காலிவுட் சாங்ஸா உங்க பிளேலிஸ்ட்ல நிறைஞ்சிருக்கும். நீ என்னோட போனை செக் பண்ணியா? சுட்டி பொண்ணே, உன் சிடி வேலையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா? ஃப்ரெண்டோடைய மைண்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஐடி ஆக தேவையில்ல. வாங்க மூவி பார்க்கலாம். இல்ல, மூட் சரியாயிடும். எனக்கு வேலை இருக்கு. வாங்க. ஐயோ, எனக்கு வேலை இருக்கு. வாங்க, ஐயோ, வாங்க, வாங்க. பாப்கார்ன் எடுத்துட்டு வரேன். இந்த பொண்ணு இருக்காளே இவள. Hurry up. என்ன நடந்துட்டு இருக்கு? ஹோம்ஒர்க் பண்ண மாட்டா, பஞ்சுவலா இருக்க மாட்டா, லேட்டா வருவா. அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் எடுத்துட்டு வந்து பசங்களை மிரட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் நீங்களே பாத்துட்டு இருக்கீங்கல்ல. எல்லாராலையும் தாய் ஆயிட முடியாது, எல்லா பொறுப்பையும் ஏத்துக்க முடியாது. அவ இன்னும் அடமெண்ட் ஆயிட்டு இருக்கா. நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்படி வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை சமாளிக்கிறது உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு, அதுதான் உண்மை. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அவ என் கூட இருந்து இன்னும் கெட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்றீங்களா? ஆக்சுவலி நீங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர் தான். அப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா பசங்க மேல வேலை செய்யும். அவ இப்படி எல்லாம் சண்டை போடுவான்னு ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லல?
இல்லம்மா, மினி ரொம்ப நல்ல பொண்ணு. ஒருவேளை அவளுடைய கோபம் வெளியில வருதுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, உங்க அப்பா இறந்த பிறகு நீயும் முன்னெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்த. நீ எப்பவுமே கோவமா தான் இருப்ப. மினியும் சித்தி மாதிரி தான் இருக்கா. அம்மா இதுக்கு மேல என்னால முடியாது. நீ என்ன பேசுற? உன் அக்கா 12 வயசுக்கு அப்புறமும் உன்னை வளர்த்திருக்கான்னு சொன்னா உன்னாலையும் முடியும். ஆமாமா, நாளைக்கு ஏதாவது தப்பு நடந்தா எல்லாரும் என்னதான் சொல்லுவீங்க? ஆ, பசங்களை வளர்க்கறதுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்க. சரி தப்பு இதெல்லாம் சொல்ல முடியாது. மனுஷன் தானா தப்பு பண்ணுவான், தானா திருந்திடுவான். உன்னால முடியுமா? சரி ஓகே, நேரத்துக்கு சாப்பிடு. சரி வச்சிடுறேன். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பர்சனலா சொல்ல நினைக்கிறேன். ஐ ரியலி அட்மையர் யுவர் ஒர்க். உன் வயசுல இருக்கும்போது நானும் உன்ன மாதிரி பிடிவாதக்காரன் தான். ஒருத்தர் என்ன கண்ட்ரோல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சார் ஆக்சுவலி இதெல்லாம் ஃபேஸ்புக் போஸ்ட்ல நல்லா தான் இருக்கும். பட் இந்த வேலை என்னோட சிவிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஐ நோ, பட் ஐ ரியலி சாரி. இனிமே உங்களோட பிசினஸ் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த மாதிரி கஷ்டமான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, ரைட்? So, thank you. Sir, if you kindly listen. Hello, let's lock another designer. Shit. இன்னைக்கு நாளே சரியில்லை. என்னாச்சு? நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு உனக்கு தோணலையா? சொல்ல. நேற்று தான் நான் ரியா கிட்ட பேசினேன். யூஸ்வலாக ஒரு விஷயத்த ஒரு பர்சன் கிட்ட பேசினா அது தெளிவாயிடும். நம்மளோட இந்த தினசரி சண்டை, வாரம் வாரம் பிளாக் அன்பிளாக், நீ அப்பப்போ கோவத்தில் ரியாக்ட் பண்ணுற விதம், இதெல்லாம் என்னால் தாங்க முடியல. பேசலாம், சொல்யூஷன் கிடைக்கும். ஆக்சுவலாக ஆக்டர் ஆகிறதுக்கு பேகேஜை விட்டுணும். பேகேஜா? பாரு, எங்கள் லைனில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குன்னு உனக்கு தெரியும். நீ புரிஞ்சிக்க முயற்சி பண்ண. என்னால எத்தனை விஷயத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ண முடியும்? உனக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரகிளா இருக்குதா? இல்லைண்ணா, நான் சொல்ல வந்தது இது இல்லை. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம், நமக்கு நல்ல மெமரிஸ் இருக்கு, we have some good time, but ஆனா நான் மட்டும் நீ இந்த விஷயத்துல சீரியஸா இருக்கேன்னு நம்பிக்கிட்டு இருந்த. ஆமா, சீரியஸா தான் இருக்கேன். ஆனா இப்ப ஆக்டிங்ல, அப்புறம் ரிலேஷன்ஷிப்ல சந்தோஷமா இருக்கணும்ல. எனக்கு சஃபகேட்டிங்கா இருக்கு, அப்புறம் மூச்சு அடைக்குது, நான் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த காதல் எல்லாமே ஒரு ரெட் பிளாக் தான்ல. வேற என்ன? ஆமா, சினிமா சர்க்கிள் மாதிரி இது எல்லாமே என்ன முழுங்கிட்டு இருக்கு. உனக்கு அப்படி தோணலையா? இதோ பாரு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமானா எல்லாமே முடிஞ்சிடும். நீ ரியாவை டேட் பண்ண விரும்புறல்ல? ஐ மீன், அது அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் சிங்கிளா இருக்கிறதுனால அப்படி நடக்கலாம். இப்போ சீசன் 2 வேற வருது, இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இங்க பாரு தீப், நீ இப்ப கூட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா ஃபில் பண்ணிட்டு இருக்கதா? இல்ல தித்லி, அது வேணும்னா நம்ம 2 பேரும் வழக்கம் போல பேசலாம், as a friend-ஆ. டென்ஷன் ஆகாத, இன்னைக்கு நான் இதை உன் மேல ஊத்த மாட்டேன். You're not worth it. You take care. தித்லி,
சாப்பாடு ரெடியா இருக்கு வா. நீ இதெல்லாம் நீ எங்க இருந்து எடுத்த? உங்களுடைய வார்ட்ரோப்ல இருந்து. போர் அடிச்சது, அதான் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கேட்காம நீ என்னோட வார்ட்ரோப்ல கைய வச்சு எடுத்திருப்ப? நீங்க எதுக்கு கத்துறீங்க? நான் திரும்ப அங்கேயே வச்சிடலான்னு நினைச்சேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணாலும் உன்னை எல்லாரும் மன்னிச்சிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க மினி. சித்தி, ஐம் சாரி. நான் போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தேன், வேற எதுவுமே பண்ணல. உனக்கு எல்லார்கிட்டயும் சண்டை போடுறது கூல், வாயாடுறதும் கூல் தான். உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறதும் கூல் தான் இல்ல? சரி, திரும்ப வச்சிடுறேன். நீ எப்ப என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தியோ அதுல இருந்து எல்லாமே மாறிடுச்சு. எல்லார்கிட்டயும் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. புரியுதா உனக்கு? சித்தி, பொறுமையா பேசுங்க. நீங்க இப்படியே பேசக்கூடாது. என்னுடைய அம்மா இல்ல. உன்ன மாதிரி பொண்ணுக்கெல்லாம் நான் அம்மாவா இருக்க விரும்பல. ஏன்னா நீங்க என்ன இல்ல யாரையும் கேர் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப சென்சிட்டிவ். அக்கா பொண்ண பாத்துக்கிறேன்னு எல்லாருக்கும் காட்ட நினைக்கிறீங்க. மக்களுக்கு இதை தானே காட்ட நினைக்கிறீங்க. நீங்க என்னுடைய சேவியர், நீங்க இல்லன்னா செத்துடுவேன்னு. நீ கிளம்பு. நீ வீட்ல இருந்து கிளம்பு. இங்க இருந்து கிளம்பி போ. எங்க இருக்க மினி? மினி, 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 ஐம் சாரி. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எவ்வளவு நேரம் ஓட வச்சுட்ட? காலெல்லாம் வலிக்குதா? வீட்டுக்கு வா போலாம். இதான் என்னுடைய வீடு. அதுவும் உன்னோட வீடுதான். வா போலாம் ப்ளீஸ். ஐம் சாரி. வா போலாம் ப்ளீஸ். கோவப்படுற உரிமை பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இல்ல சித்தி? நான் எத்தனையோ விஷயங்கள ஃபெயிலியர்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், ஒன்னும் ஃபெயில் ஆக விட மாட்டேன். சத்தியமா. அம்மா, அப்பா, பாட்டி, நீங்க எல்லாரும் நான் கெட்டு போனேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஏன் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டேங்கிறேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா என் பேச்ச கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அப்புறம் எனக்கும் இருக்க மாட்டாங்க. என்னோட பேச்ச கேட்கறதுக்கும் யாருமே இல்ல. அப்படி இருந்தது கூட இல்ல. ஆனா நான் உனக்கு வாக்கு தரேன், உன்னோட எல்லா பேச்சையும் கேட்பேன். ப்ராமிஸ். ஐம் சாரி. வீட்டுக்கு போலாமா? இன்னைக்கு என்ன டின்னர்? புலாவ். வா போலாம். இந்த வாட்டி புலாவ ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒல்லியா தான் இருக்கேன். இந்த டயட்டிங் ஒர்க் அவுட்லாம் என்னால பண்ண முடியாது. முடியாதுன்னு சொன்னா எப்படி முடியும்? என்ன சொல்ற? நான் போன்ல டு டு லிஸ்ட பார்த்தேன். ரிமெம்பர் டு ஒர்க் அவுட்னு. இது ஹோம்வொர்க்னு நினைச்சா கண்டிப்பா பண்ண முடியாது. இங்க பாரு, நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. ஸ்கூல்ல ரொம்பவே பிரில்லியன்ட். இருந்த என்ன புண்ணியம், மேக்ஸ் ஹோம்வொர்க்ல ப்ராப்ளம் பண்ணிட்டீங்களே. ப்ராப்ளம் பண்ணிட்டேனா? ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, மேக்ஸ் திரும்ப பண்ணலன்னா மக்கள் மறந்துடுவாங்க. ஐ அம் அவுட் ஆஃப் டச். இன்னில இருந்து நான் உங்க ட்ரெய்னர். என்ன தொல்லை பண்றது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? வா, என் கூட ஒர்க் அவுட் பண்ணு. வா, இங்க வா.
உன்னோட ஃபாதர்ஸ் டே போஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அங்கிள சூப்பர் ஹீரோவோட கம்பேர் பண்ண அந்த ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா. தேங்க்யூ. அப்பாவுக்கு நான் என் பாக்கெட் மணில இருந்து ஒரு கிஃப்ட் கூட பண்ணேன். ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறது நல்ல விஷயம் தான். எல்லாருமே என்ன மாதிரி லக்கியா என்ன? சில பேருக்கு தான் ஒரிஜினல் மம்மி யாரு டாடி யாருன்னு கூட தெரியாம இருக்கும். யாருன்னு தெரியாது. பாவம், அவ ஏற்கனவே ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அப்பா அம்மா யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. சித்தி கவனிச்சுக்கிறாங்கல்ல, அது போதும். பாய். சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு தான் சைலண்டா இருந்தேன். இல்லன்னா வேற மாதிரி நடந்திருக்கும். அவங்க உன்னை வெறுப்பேத்துறாங்க, நீயும் அதே மாதிரி பண்ணா அப்புறம் உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? கிளாஸ் எடுக்காதீங்க சித்தி, டிட் ஃபார் டாட். நீ எதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்னு புரியல. அப்போ நான் என்ன பண்றது? ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீ அவங்கள மாதிரி ஃபேக்கா இருக்கிறதுக்கு விரும்புறியா? ஜெனியூனா இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்ல. யாரும் என் கூட ஃப்ரெண்டா இருக்க நினைக்கல, மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. இரிட்டேட்டிங். இதுதான் நீ உன்னோட சித்தி கிட்ட இருந்து கத்துக்கணும். முதல்ல நீ உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. அப்படியா? எனக்கு நானே டெக்ஸ்ட் பண்ணணுமா? அதாவது முதல்ல நீ உன்னை புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் வேஸ்ட் டைம் பாஸ். புக்லயே இருக்கு. என்ன பண்றீங்க? கேப் புக் பண்ற. எதுக்கு? உனக்கு ஒரு மேக் ஓவர் தேவை. வெறும் துணி மட்டும் இல்ல, இங்கேயும் தான். நீ வா. ப்ரௌனி சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூ. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நீ போய் தூங்கு. அதுக்கப்புறம் ராத்திரி பூரா சீலிங்க பார்த்து ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல? பயங்கரமா கோவம் வருது தெரியுமா? எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடலான்னு தோணுது. ரியாவை பத்தி கேட்கும் போதெல்லாம் இப்படிதான் சொல்லுவார். இல்ல அவ என்னோட ஃப்ரெண்டு தான், நீ தான் தேவையில்லாம சந்தேகப்படுற. அப்பவே நான் புரிஞ்சிருந்திருக்கணும்ல. பாருங்க, இப்படி எல்லாம் நடக்கும். நீங்க காதலிக்கிறவங்க ரெட் பிளாக் காமிச்சா நீங்க ஒயிட் பிளாக் காமிங்க, அப்போ சைலண்டா இருக்கலாம். ஐயோ ஹீரோயின் பா. அதெல்லாம் விடுங்க. தீப் மாதிரி ஒரு லூசர் உங்களை இழக்க மாட்டாங்க. இல்ல, ஆக்சுவலா இந்த விஷயம் இல்ல. என்ன ஜெனரலா யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு வாட்டி பிடிச்சு போயிட்டா ப்ராப்பர்ட்டியா அவங்க பேர்ல எழுதி வைக்கணும் போல இருக்கும். தீப் விஷயத்துல இப்படிதான் நடந்துச்சு. எவ்வளவு சண்டை நடந்தாலும் he is the one ன்னு தோணும். இப்ப எங்க போனாலும் சரி, அதே கஃபேக்கு போனாலும், எங்க பாட்டு கேட்டாலும், வேலை பண்ணும்போதும் சரி, அசைன்மெண்ட் அப்பவும் சரி, அவர் தான் ஞாபகம் வருவாரு. அப்புறம் உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அவர் இப்ப அந்த பொண்ணு கூட என்ன பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு, எனக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரா, எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கறாரான்னு யோசிச்சா எனக்கு மண்டையே வெடிக்குது. சாரி செல்லோ,
உன்னை போர் அடிச்சிட்டல. சித்தி கேளுங்க, நான் இங்க தான் இருக்க போறேன், எங்கேயும் போக போறது இல்ல. ஒருவேளை கோவப்படணும்னா கோவப்படலாம். ராணி ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோடதையும் நான் சாப்பிடவா? இன்னைக்கு அலோட், ஆனா இனிமே டபுளா கொடுக்கணும். பெட்டரா இருக்குல்ல? நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்மைல். நான் அட்வென்ச்சரஸ் லைஃபை லீட் பண்ணணும்னு நினைச்சேன். பெரிய பெரிய ஆட்கள் மாதிரிலாம் எல்லா இடத்துக்கும் போகணும், வெளிநாடுலாம் போய் சுத்தி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நாசாக்கு போகணும்னு, நிலாவுக்கு போகணும்ன்றதுக்காக. சேம் பேஜ் ப்ரோ, என்னுடைய ஆசையா இதுதான். அப்ப சயின்ஸ்ல நல்ல கவனத்தை செலுத்து. சித்தி இங்க பாரு, நம்மளோடது மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நிலாவுக்கு போறதை விட மொட்டை மாடிக்கு போறதுனா கூட 4-5 இன்டர்வியூஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். சோ ஆப்ஷன் என்ன? டெலஸ்கோப். பார்க்கணுமா? இது கொஞ்சம் பழசாயிடுச்சு, பட் இட் ஸ்டில் வர்க்ஸ். இங்க வா, இதுல இருந்து பாரு பாரு. பாய் பாய் சித்தி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். நானா? நீங்க தோனிமாவோட தங்கச்சி தானே? ஆமா. நீங்க யாரு? மினி கூட தான் எங்க பசங்க படிக்கிறாங்க. ஆமா, தோனிமா எப்படி இருக்காங்க? ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க, ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆமா, ரொம்ப பாவம் இல்ல. உங்க மாமா சாதாரண ஆள் இல்ல. அப்புறம் சின்ன பொண்ணு இவங்க கூட என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆக்சுவலா மினி இப்ப கொஞ்சம் தைரியமா தான் இருக்கா. எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாளுக்கு நாள் சேட்டை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. டீச்சர்ஸ் எல்லாரும் அவளை பத்தி சொல்றாங்க. எப்படி இருக்கும்? இப்பதான் அவளை கவனிக்க ஆளே இல்லையே. இல்ல, மினி இப்போலாம் என் கூட தான் இருக்கா. ஆனா தாய் பாசங்கிறது வேற இல்லையா? உன்னோட லைஃப் ஸ்டைல்ல அவளை வளர்த்தா எப்படி சமாளிக்க போற, என்ன பண்ண போற? அன்னைக்கு ஒரு பொண்ண மூக்குல ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிட்டா. ஒண்ணு தெரியுமா? ஆமா, இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஒரு சின்ன பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா எனக்கு புரியுதா? நீ எங்களை தப்பா நினைக்கிறேன்னு தெரியுது, ஆனாலும் நல்லதுக்கு சொல்றோம். இங்க பாரு, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பாய்சன் ஆயிட்டாங்க. விஷம் நாலா பக்கமும் பரவிடுச்சு, எனக்கும் நல்லா புரியுது. உன்னால விஷயத்த புரிஞ்சுக்கவே முடியாதா? இங்க பாரு, அம்மாவும் சித்தியும் ஒன்னாகவே முடியாது. இங்க பாருங்க, அன்புன்றது பஜார்ல போடுற எடை மாதிரி இல்ல. அம்மாவோட அன்பு அதிகமா, சித்தியோட அன்பு அதிகமான தராசுல எடை போட்டு பாக்குறதுக்கு. அதனால எங்க மினிய பத்தி யோசிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். நீங்க அவளை பத்தி யோசிச்செல்லாம் கவலைப்பட வேணாம். புரிஞ்சுதா? 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி. இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பார்த்து கரெக்ட் பண்ணிடுங்க. சரி. சரி. மக்கள் ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாங்க. காசிப் பண்றது மக்களுடைய பழக்கம். இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. ஆக்சுவலா நான் எப்பவும் மினி பண்ற தப்புக்கு ஏன் மேல தப்ப சுமத்திடுவாங்களோன்னு டென்ஷன்ல இருக்கேன். இப்போ மினிய பத்தி யோசிக்காம ப்ராஜெக்ட பத்தி யோசி. உன்னுடைய அசைன்மெண்ட பத்தி யோசி. ஏற்கனவே என் வீட்ல என்ன யாருக்கும் பிடிக்காது. எல்லாரும் சுயநலவாதின்னு என்ன நினைக்கிறாங்க. என் கசினோட கல்யாணத்துல ஃப்ரீ ஸ்டைலிங் பண்ணாததுனால மத்த கசின்ஸ் எல்லாம் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தே நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல ஃபேக்கான ஸ்மைல் என்னால முடியாதுப்பா. அதனால அவங்கள கேர் பண்ண போறது இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ண நினைக்கிற, அதானே? சொசைட்டி சிங்கிள் மதரை பத்தி என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியுமா? அப்புறம் நீ சிங்கிள் சித்தி. சிங்கிள் சித்தி, நைஸ் வேர்ட். ஆனா மினி ரொம்ப லக்கி. எனக்கு மட்டும் இந்த மாதிரி சித்தி இருந்தாங்கன்னா நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். போதும், முடிஞ்சது. இதுக்கு மேல இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம். பை. இது ஹாய், வாட்ஸ் அப்? யூனிக்கா என்கிட்ட எதுவும் இல்ல. என்ன பார்ட்டியா? இது நல்லா இருக்கு, இத போட்டுக்கோ.
இல்ல இது போரிங், எனக்கு வேண்டாம். எல்லாமே என்கிட்ட பேக் டேட்டட். எதுக்கு இவ்ளோ சேடா இருக்க? என்ன அக்கேஷன்? எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க, நான் கிளவுன் மாதிரி இருப்பேன்னு. எல்லாரும்னா யாரு? ஸ்கூல்ல ஃபேஷன் ஷோ, என்னுடைய பேரை நான் கொடுத்துட்டேன். ஸ்கூல் ஃபேஷன் ஷோவா? நல்ல விஷயம். சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கும் இது ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். ஆனா யாரும் என்ன கேலி பண்ணதெல்லாம் இல்ல. சரி சித்தி, நான் இப்ப என்ன போடுறது? இரு, நான் தான் இருக்கேன்ல. அன்னைக்கு சுமனா வருவா. சுமனா? ஸ்கூல் வேன்ல வருவானே, அந்த பையனை பத்தி சொல்றியா? ஸ்கூல் வேன்ல பாடுவான். அவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு தான் சான்ஸ் இல்ல. ஏன் இல்ல? அவன் என்ன ஹாலிவுட் ஸ்டாரா? ஹாலிவுட் ஸ்டார்ஸ பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த பையனை பத்தி எனக்கு தெரியும். சித்தி, நான் இப்ப என்ன போடுறது? ஆனா நான் தான் இங்க ஒருத்தி இருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு ஸ்டைலிஸ்ட் ஆன? என்னோட பொண்ண ஃபேஷன் ஷோக்கு ஸ்டைலிஸ்ட் என்னால பண்ண முடியாதா என்ன? நீ கவலை விடு, நான் பாத்துக்கிறேன். இது ஓ வீடு மாதிரி, சரியா? வெக்கப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடு. இங்க பாரு, உனக்காக லெக் பீஸ். நீங்க இன்னைக்கு கூட குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன பண்றது, கட்டாயப்படுத்தி ஊத்தி விட்டாங்க. ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. என்னமோ 5 வயசு குழந்தை மாதிரி. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களுக்கு கொடுத்ததும் அது நீங்க பால் பாட்டில் நினைச்சு குடிச்சிட்டீங்கல்ல. இப்ப நான் சொல்றத கேட்டுக்கமா. இன்னும் 1 வருஷம் தான். 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் இத தொடவே மாட்டேன். லசி மட்டும் தான் குடிப்பேன். இங்க பாருங்க, இது இறந்து போன உங்க அப்பா மேல சத்தியம். சொன்னது புரிஞ்சுதா? ஞாபகம் இருக்கு. நீங்க 2 பேரும் போடுற சண்டையை ரெக்கார்ட் பண்ணா யூடியூப்ல ரொம்ப வைரல் ஆகும். வைரல் ஆயிடும். நான் என்ன பண்ணேன்? நான் ரொம்ப நேரமா தித்திலிய ரோனுக்கு அறிமுகப்படுத்தலான்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, இது ரோனோ, என்னோட கசின் பிரதர். அது மட்டும் இல்ல, என்னோட தம்பி அப்ராட் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். அப்புறம் அங்க படிப்பெல்லாம் முடிச்சிட்டு இங்க வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் ரோனோ உனக்கு தெரியும்ல, தித்திலி பார்க்க எவ்வளவு அழகா இருக்காளோ அந்த அளவுக்கு புத்திசாலி. அவ ஒரு டிசைனரும் கூட. உனக்கு தெரியுமா, இந்த Facebookல என் தம்பி அது வந்து நீ சொல்லு. இது அது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்டர். ஓ, இவனும் இங்கதான் இருக்கான். இங்க பக்கத்து தெருவுல ஒரு அழகான குட்டி பிளாட் வாங்கியிருக்கான். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எப்படி பண்ணணும்னு டிப்ஸ் கொடுங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? அவன் அந்த மாதிரி எல்லாம் நினைப்பான்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா தித்திலி, எங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்னை விடாம தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என் தம்பிக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல்ல. ஒரு பொண்ணை தேடுன்னு டெய்லி என்கிட்ட சொல்லுவாங்க. பழைய காலத்து ஆளு, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இந்த காலத்து பொண்ணும் பையனும் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓ, அதுக்கு தான் இன்வைட் பண்ணாங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு பிரியாணி கிடைச்சிருக்கு. அந்த லட்டு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் மாமா, அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இல்ல, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா நானும் ஒரு ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன். அப்ப நீங்க கண்டிப்பா தேவைப்படுவீங்க. ஷூர், எனி டைம். என்னாச்சு? என்ன விஷயம்? அம்மா ஞாபகம் வராங்க. அக்கா பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. ஷீ இஸ் a fighter. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல போய் இன்ஜெக்ஷன் போடும்போது பயங்கரமா அழுவேன், பயப்படுவேன். ஆனா அக்கா பயப்பட மாட்டாங்க. நர்ஸ் எல்லாரும் அக்காவை பிரேவ் கேர்ள்னு சொல்லுவாங்க. எனக்கு பயங்கரமா கோவம் வரும். நீங்க என்ன சொன்னாலும் ரோனோ ரொம்ப நல்லவரு. இப்ப இவர் எங்க இருந்து வந்தாரு? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இம்பாசிபிள். இங்க பாரு, நான் என் நம்பிக்கை இழந்துட்டேன்றது உண்மைதான். ஆனா இதுக்காக இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போறது இம்பாசிபிள். அப்புறம் நான் இப்படி தனியா நிம்மதியா இருக்கிறது உனக்கு என்ன பிடிக்கலையா? நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லல, அவங்க கூட ஊர் சுத்தலாமே. என்ன சொன்ன? ஊர் சுத்தணுமா? இது என்ன லாங்குவேஜ்? சித்தி, எக்ஸ விட்டுருங்க. இப்ப புதுசா ரோனோ ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. நிஜமான பாட்டி அம்மா. இப்ப நீ நிஜமா அடி வாங்க போற சொல்லிட்ட. நீ இப்ப என்கிட்ட பேசுற மாதிரி உங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசிடாத. அப்புறம் நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அங்க பாரு, லூசர் வரா. ஓ, இவ ஒரு இடியட். எப்படி வந்துட்டு இருக்கா பாரு. வாட்ஸ்அப் லூசர்.
உன்னை பத்தி ஒரு நியூஸ் தெரிஞ்சது. சுமன், அவனோட ஸ்டேட்டஸ்ல ஹார்ட் சிம்பிள் இருக்கு. அப்பவே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். உங்களுடைய ப்ராப்ளம் என்ன? ஸ்டே அவே ஃப்ரம் சுமன். உன்னோட எல்லையை மீறினா அவ்வளவுதான். சுமன் உன்னோட ஒரு போட்டோவை கூட லைக் பண்ண மாட்டான். உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல? பாவம், இவளை வெறுப்பேத்தாதீங்கப்பா. இவளும் தெரிஞ்சுக்கணும்ல. ரோஷினி சுமன் கூட ராத்திரி ஃபுல்லா பேசிக்கிட்டு இருப்பா. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நீ உன் சித்தி முந்தானி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இவ ஃபேஷன் ஷோக்கு பேர் கொடுத்திருக்கா. அது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அப்போ சுமனும் மேடமும் உன்னை பார்த்து நல்லா சிரிக்க போறாங்க இல்ல? என்ன நான் சொல்றது? சுமன் பத்தி என்கிட்ட பேச தேவையில்ல. என்னுடைய லைஃப் உங்கள மாதிரி பாய்ஸ் கூட ரிவல் ஆகாது. அப்போ எது பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்ப? உன்னோட ரிசல்ட்ஸும் மோசமா இருக்கும், பசங்களும் பின்னாடி வர மாட்டாங்க. Shut up. ஐம் சாரி. இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் மினி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. பேரண்ட்ஸ் எல்லாம் சீரியஸ் ஆயிட்டாங்க. அவ எப்படி அடிச்சிருக்கான்னு தெரியுமா? மினிக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. இத பாருங்க, நீங்க அவளுக்கு வக்காலத்து வாங்காதீங்க. ஐம் சாரி டு யூஸ் திஸ் லாங்குவேஜ். ஆனா ஒரு பழமொழி இருக்கு, செல்லத்தால குழந்தைங்க கெட்டுடுவாங்கன்னு. இப்ப நீங்களும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. மேடம், நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது பொழுதுபோக்கா இருக்கலாம், ஜஸ்ட் அ ஹாபி. ஆனா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது அந்த பொண்ணு. நான் அவகிட்ட சொல்றேன், மறுபடியும் இந்த மாதிரி எதுவும் நடக்கும். இது அவளுக்கு லாஸ்ட் வார்னிங். அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா அவளை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ப்ளீஸ், இந்த வாட்டி மட்டும் நீங்க அவளை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றத கேட்டு அந்த பொண்ண அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. இதனால நீங்களும் நல்லா இருப்பீங்க, அப்புறம் அவளுடைய சேட்டையும் குறையும். யாரு? நான் தான் மீனாட்சி, நேஹாவோட அம்மா. பிரின்சிபல் மேடம் கிட்ட இருந்து உன் நம்பரை வாங்கினேன். ஓ சரி சரி, சொல்லுங்க. நான் மினியை ரொம்ப திட்டிட்டேன்டா. நேஹா இப்ப நல்லா இருக்கால? நல்லா இருக்கா. மாத்திரையும் போட்டிருக்கேன், ஆயின்மெண்ட்டும் தடவிருக்கேன். அவ சரியாயிடுவா. ஆனா சாரி சொல்ல வேண்டியது நான் தான். நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். என் பொண்ணுதான் மினிய தப்பு தப்பா பேசியிருக்கா. ஒருவேளை மினி இடத்துல நான் இருந்தாலும் நானும் அப்படிதான் பண்ணிருப்பேன். ஆக்சுவலா மினி இந்த அளவுக்கு வயலண்டா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. நானும் யோசிச்சு பார்த்ததுல, இவ்வளவு வருஷமா நான் அவளுக்கு கத்து கொடுத்ததுல என் பொண்ணு இப்படி தப்பா நடந்துப்பான்னு நினைக்கல. இங்க பாருங்க, இதுல மினியோட தப்பு தான் அதிகமா இருக்கு. ப்ளீஸ் நீங்க அவளை திட்டாதீங்க. அந்த பொண்ணு இந்த வயசுல எப்படி இது எல்லாத்தையும் தாங்கிக்கிறான்னு தெரியல. அவளோட கிளாஸ் பசங்க எல்லாரும் அவளை பார்த்து தான் கத்துக்கணும். தேங்க்யூ. இந்த விஷயத்துல உனக்கு சல்யூட். உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருந்தா எந்த அக்காக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது. தேங்க்யூ so much. It means a lot. தேங்க்யூங்க. டின்னர் சாப்பிடல? உன்னால இப்ப கூட ஆக்ட்லாம் பண்ண முடியல. இந்தா இந்த எடுத்துக்கோ. திட்டு தானே வந்திருக்கீங்க? இல்ல, இங்க பாரு, பேசாம இருக்கிறது முட்டாள்தனம். பேசி பேசி நீ என் மூளையை சாவடிக்காத வரைக்கும் என் வேலை நடக்காது, புரியுதா?
சித்தி தப்பு நடந்துச்சு, இனிமே எப்பவுமே நடக்காது. அப்புறம் எப்பவாச்சும் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என் மனசுக்குள்ளேயே மெடிடேட் பண்றேன். ப்ராமிஸ். இங்க பாருங்க. பிரீத் இன், பிரீத் அவுட். இத முன்னாடியே கத்து கொடுத்துருக்கலாம்ல. இதுக்கப்புறம் கோவம் வந்தா நானும் இப்படிதான் பண்ணுவேன். நீங்க ராணுவ ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு. நீ கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டியா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ரூம்மேட் பத்தி தெரிஞ்சுக்கலனா எப்படி? போதும் போதும், நாளைக்கு உனக்கு லீவ். என்ன சாப்பிடுறேன்னு சொல்ல. ஹில்சா ஃபிஷ் ப்ளீஸ் சித்தி ப்ளீஸ். மறுபடியுமா? அட நீங்க எங்க? ஹாய். ஹாய். கிடைக்கா? இந்த ஃபிஷ் எல்லாம் வாங்க வந்தேன். அட நானும் தான். இதுதான் சீசன். சோ என்ன பண்ண போற? ஃப்ரையா குழம்பா? ஆக்சுவலா இத சமைச்சு முடிச்சா எனக்கு நானே அவார்ட் கொடுத்துப்பேன். ஏன்னா இந்த மீனை பத்தி ஒன்னும் தெரியாது. ஆமாமா, அக்கா கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அடிக்கடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது நல்லா இல்ல. ஆனா உங்க டும்பா அக்கா வீட்ல ஒரு நல்ல ரெசிபி இருக்கே. இது வேணுமா? வேணாம். அது கருஞ்சீரகம். ஓ, ஆக்சுவலி இந்த சமையல் பண்றதெல்லாம் லவ் காதல் மாதிரி ஹாபிக்கான விஷயம் தான்ல. ஆனா ரெண்டுத்துலயும் ரெசிபி நல்லா இருந்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் ஒரே சாப்பாடு டெய்லி சாப்பிட்டா நல்லா இருக்காது, போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். கண்டிப்பா கிடையாது. அம்மா கையில சமைச்ச சமையல் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் டுடே. இன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதெல்லாம் விடு. அந்த டப்பாவை கொஞ்சம் ஓபன் பண்ண. இதுவா? I'm so sorry. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்படி எல்லாம் நடக்கலன்னா ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்ட்ராங் ஆகும்? சூப்பர். இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா பெரிய பெரிய ஷெஃபே தோத்து போயிடுவாங்க. ரொம்ப ஏத்தி விடாத. உண்மையாவே சொல்றேன். நீங்களும் ராணுவ அங்கிளும் சேர்ந்து சமைச்சதுனால இன்னும் செமையா இருக்கு. ஆனா பையன் ரொம்ப நல்ல பையன், இதெல்லாம் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆமா, அவருடைய பேரை சொன்னதும் நீங்க பிளஷ் பண்ண ஸ்டார்ட் ஆகுறீங்க. என்ன வெறுப்பேத்துறது தவிர உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? முள்ளு குத்திக்கிச்சு. என்னாச்சு? ஐயோ, என்னம்மா என்னாச்சு? என்னம்மா? எங்க பழத்தை குரங்கு கிட்ட இருந்து பறிச்சிட்டு வந்துட்டீங்களா? இப்படியே எடுத்துட்டு வருவீங்க? இப்போ ஒரு மேஜிக் பாரு. இந்த பழத்தை கொஞ்சமா அப்படி முழுங்கணும். சரியா? பாரு. இப்ப முழுங்க. போயிடுச்சு. சூப்பர், வாழைப்பழம் போயிடுச்சு. தேங்க்யூ சோ மச். இதனால நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். எனக்கும் சின்ன வயசுல இந்த மாதிரி முள்ளு நடுவுல குத்திருச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அதனாலதான் நான் எப்பவுமே பிளாட்ல அக்கம் பக்கம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? தேங்க்யூ ஆண்டி. இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஏய், இங்க பாரு. என் பிறந்த வீடு எங்கன்னு தெரியுமா? பக்கத்துல தான், காசிமேடு. அங்க இருக்கிறவங்களா என்ன சொல்லி கூப்பிடுவாங்க தெரியுமா? காசிமேடு சேட்டக்காரின்னு. அப்ப நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் உண்மையை சொல்லணும்னா இந்த வாழைப்பழம் ரொம்ப நல்லா இருக்கு. சில மனுஷங்க எப்பவும் திருந்த மாட்டாங்க. ஹாய், நீ இவ்ளோ நல்லா தமிழ் பேசுவானே எனக்கு தெரியாது. எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும். அதோட நீ ரொம்ப ஃபார்மலா இருக்க. அண்ட் இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு தெரியும். நீ இந்த வருஷம் ஸ்கூல் ஃபெஸ்டுடைய ரெப். அதுக்கு தகுதி இருக்கு. ஸ்கூல் பேண்ட் வோக்கலிஸ்ட், கிளாஸ் டாப்பர். ஆனா நான் தான் ஒன்னும் இல்ல. இல்ல எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் நீ சிஐடி மாதிரி என்னோட டேட்டாபேஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க. இல்ல, நான் சும்மாதான். அட, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்புறம் நீ டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றல்ல? இந்த வாட்டி பேண்ட் காம்படிஷன் இல்ல, ஃபேஷன் ஷோ தான் நடக்குது. புரியுது. இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஷன் ஷோல? எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ரோஷினி. ஹே, ஹாய் சுமன். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ரோஷினி.
மீட் ரித்திகா. இவளும் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றா. ஓ ஹாய். எல்லா டெஸ்ட்லயும் யூசுவலா நான் தான் ஜெயிப்பேன். ஆனா வேணும்னா நீ ரன்னர் ஆக ட்ரை பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். அப்புறமா சந்திக்கலாம். போலாமா? ஓகே பை. நீ ஏன் வரதுக்கு இவ்வளவு லேட் பண்ண? சாரி. ஸ்மைல். அட என்னம்மா நீ? அவனை சந்திச்சு 2 நாள் கூட ஆகல, அவனுக்காக போய் நீ அழுதுட்டு இருக்க. இது உங்களுக்கு புரியாது. ஏன் புரியாது? சுமந்த் வாஷ் உன்னோட ஃப்ரெண்டுமா. ரோஷினியும் அதுதான் சொல்றா. நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா, ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். ஆனா சுமன ரொம்ப விரும்புறா. ஒருவேளை அவ செட்டில் ஆயிட்டானா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? மினி, உன்னோட வயசுல நான் சயின்ஸ்ல எப்படி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னோட கிரஷ் யார் தெரியுமா? டின்டன், கார்ட்டூன் கேரக்டர் டின்டன். உங்களுடைய லைஃப் போரிங்கா இருந்துச்சுன்னு என்னுடைய லைஃபும் போரிங்கா இருக்காது. ரோஷினியோட ஒரு போட்டோக்கும் 400 லைக்ஸ் கிட்ட வரும். அவ முன்னாடி நான் எல்லாம் யாரு? அட அவளுக்கு 400 லைக்ஸ் வந்தா என்னமா? நீ உன்னை பத்தி யோசிய. நீங்க சும்மா என்ன சமாதானப்படுத்தாதீங்க. அந்த ரோஷினியை நீ கண்டிப்பா பீட் பண்ணதான் போற. ஃபேஷன் ஷோல நீ ஜெயிப்பல்ல, அப்ப எனக்கு நீ ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஸ்மைல். கமான், சீக்கிரமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடி. ஷூட் இருக்கு. என்னாச்சு? ஷூட் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு இவ்ளியும் கூட வந்திருக்கேன். அது உங்க மெட்டீரியலா? ஷூட் பார்த்தா கத்துப்பாங்க. ஷூட்டா? இங்க நிலைமை அங்க போய் பார்க்கலாம். நம்ம புக் பண்ண மாடல் வராததுனால மிஸ்டர் ராய் ஆல்டர்னேட்டிவ் மாடல அனுப்பி இருக்காரு. யாரு? இங்க ஸ்டைலிஸ்ட் யாரு? இங்க என்ன போயிட்டு இருக்கு? நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கேன். ஹாய். ஹாய். ஓ, அப்போ இதெல்லாம் உன்னோட பிளான் தானா? இல்ல, ஆக்சுவலி மிஸ்டர் ராய்க்கு இந்த லுக் தான் வேணும். வாட் ரபிஷ். பாக்க அப்படியே ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கேன். அது நான் எவ்வளவு எஸ்டாப்லிஷ்ட் அண்ட் வெல் நோன்னு உனக்கு தெரியும்ல. எதுவா இருந்தாலும் போடுவேன்னு நினைச்சீங்களா? இல்ல, எனக்கு புரியுது. அது எனக்கு தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும் தித்திலி, என் மேல உனக்கு கோவம். பட் யூ நோ வாட், கீப் இட் ப்ரொஃபஷனலா. நான் ப்ரொஃபஷனலா தான் பேசுறேன். ப்ளீஸ் இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஷூட்டை விட்டுட்டு போயிருப்பேன். யோசிக்கவே மாட்டேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் எந்த ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன்னு. குடிசைல இருக்கிறவங்க போடுற மாதிரி Dress செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஏதாவது பிச்சை எடுக்க வந்திருக்கேனா? ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்க. மரியாதையா டெலீட் பண்ணாத. ஒருவேளை இந்த வீடியோ உங்க ஃபேன் கிளப் கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அப்ப அவங்களுக்கும் தெரியும் நீங்க எவ்வளவு கிளாஸ்லெஸ்னு. அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொன்னீங்கல்ல, நான் ஒன்னு நோஸ் கட் பண்ணல. எனக்கு ஒன்னு தோணுச்சு, நானும் பெரியவளா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. முதல்ல உன்னை அங்க கூட்டிட்டு போனா பிரச்சனை ஆகும் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப உன்னை கூட்டிட்டு போகலனா தான் பிரச்சனை ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது. அப்ப இந்த சந்தோஷத்துல ஒரு வைன் வாங்கி கொடுங்க. என்ன வைனா? உன்னோட சைஸ் என்ன? இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம். அப்ப நான் இங்க இருந்தா தானே, நான் வளர்ந்ததும் இங்க இருந்து ஓடி போயிடுவேன். ஃபாரினுக்கு போவேன். போயிடுவியா? ஆமா, இல்லனா இங்க யார் இருப்பாங்க? ஐ வாண்ட் டு கோ அப்ராட். இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன படம் பார்க்கலாம்? எனக்கு பாட்டி கூட பழைய படம் பார்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் உன்னோட பாட்டியா என்ன? I'm your hot சித்தி. வா போலாம். இங்க பாரு, ராத்திரி எல்லாம் படத்தை பார்த்து அவளை கெடுத்துறாத. அம்மா, நானும் மேக்ஸ் புக்குள்ள காமிக்ஸ் எல்லாம் வச்சு படிச்சிருக்கேன். ஸ்கூல்ல பங்க் அடிச்சுட்டு சினிமா பாத்திருக்கேன். அதனாலதான் நீ இப்படி இருக்கிற. இது வரைக்கும் உன்னால எதுவும் செய்ய முடியல. இங்க பாருங்கம்மா, நான் என்னோட பிராண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க தான் அதை ஓபன் பண்ணுவீங்க. அப்ப சொல்லுவீங்க நீங்க பிரஸ் கேட்ட என் மக சின்ன வயசுல இருந்தே புத்திசாலி அது இதுன்னு. கரெக்ட் தானே? நீ இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. இங்க பாரு, ஒருவேளை உனக்கு பாய் ஃப்ரெண்ட். அம்மா, எனக்கு ஒன்னும் கேட்கல. ஹலோ 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 ஹலோமா. இது டூ மச்சா இல்ல? ஷட் அப். நான் தான் உங்களுடைய ஸ்டைலிஸ்ட். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீயும் என் கூட வாய. நான் உங்க குறுக்குல வந்து டிஸ்டர்ப் பண்ண இன்னும் நிறைய டைம் இருக்கு. இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் டேட். பாட்டி அம்மா பேச்சலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நீ சிஐடி மாதிரி எங்களை ஃபாலோ எல்லாம் பண்ணாத.
சரி, இந்த ரோனோவும் அந்த டீப் மாதிரியே இருந்தானா டாக்ஸிக்கா? பையன் ஜென்யூன், ரிலாக்ஸ். பையன் ரொம்ப ஜென்யூன் தான், ரிலாக்ஸ். என்னோட செல்ல பாட்டி அம்மா. நான் இவ்வளவு வருஷம் இங்க இருந்து கூட இவ்வளவு அழகான ஒரு இடத்துக்கு வந்ததே இல்ல. இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நானும் வந்ததில்ல, பிலிம்ஸ்ல தான் பார்த்துருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுத்தி பார்க்கறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஐ நோ ரைட். நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆனா லவ் பண்ண மட்டும் சினிமாட்டிக்கா தான் அது இருக்கும். இது உன்னோட மினியோட இன்ஸ்ட்ரக்ஷன். அவ எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது சீன் கிரியேட் ஆச்சுன்னா 50% கிரெடிட் அவளுது. ஆமா, உண்மைதான். இந்த ஒரு சில நாட்கள்ல என்னோட லைஃபையே மாத்திட்டா. அவ போயிட்டான்னா நீ அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவல்ல? வெறும் கைய மட்டும்தான் பிடிச்சிங்களா? உங்களுக்கு அவ்வளவு வைக்கமா? நீ ரொம்ப சுட்டி ஆயிட்ட. டன் ப்ரோ, இனிமே நான் அவரை மாமானே கூப்பிடுவேன். ஏய், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. வீட்ல யாருக்காவது தெரிஞ்சா உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவாங்க. பை த வே, இன்னைக்கு சுமன் மெசேஜ் பண்ணா. அன்னைக்கு ரோஷினியோட பிஹேவியருக்கு சாரி சொன்னா. சுமனா? அப்ப நீயும் மனசுருகி சொல்லிருப்பல்ல இட்ஸ் ஓகேன்னு. நோ, 2 hours கழிச்சு ரிப்ளை பண்ண, அதுவும் வெறும் ஸ்மைலி. நான் உன்னை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கேன் இல்ல? அப்புறம் நானும் உங்களை ட்ரெயின் பண்ணிருக்கேன்ல. ஆமாம்மா, நீ பெரிய சேட்டக்காரி தான். அம்மா, நான் கிளம்புறேன். நீ இப்ப எங்க போற? இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கூட இல்லையே. பொண்ணை கூட்டிட்டு வரணும். எதுக்கு? அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. அவங்க அங்க நல்லா தானே இருக்காங்க. கூட்டிட்டு வரணும்னு எந்த அவசியமும் இல்லையே. எனக்கு குணமாக இன்னும் நிறைய டைம் ஆகுமா? அது வரைக்கும் மினி அங்கேயே இருப்பாளா என்ன? எப்படியோ ஒரு தாயா இருந்து என்னால எதுவும் செய்ய முடியல. அட்லீஸ்ட் எதையாவது நான் செய்யறேன். நான் வரேம்மா. தித்திலி, நீ மினிக்காக செஞ்சதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது. இப்ப அவ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏங்கா நீ இப்படி அடம் பிடிக்கிற? அவங்க நல்லா தானே இருக்கா. நீ எதுக்காக அடம் பிடிக்கிற? நான் அவளோட அம்மா தானே. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல அவளுக்கு டெஸ்ட் இருக்கு, அப்புறம் ஒரு ஃபேஷன் ஷோ இருக்கு. நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, அவளால சரியா படிக்க கூட முடியல. அது இல்லாம இப்ப ஃபேஷன் ஷோ வேறயா? அவளை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கியா? ஏன், ஃபேஷன் ஷோல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் அவ மாடலிங் பண்றேன்னு சொல்லுவா, அப்புறம் ஹீரோயின் ஆகுறேன்னு சொல்லுவா. ஏற்கனவே அவ யாருக்கிட்டயும் சகஜமாவே பழக மாட்டேங்கிறா. நீதான் பாத்துட்டு இருக்கல, எப்ப பார்த்தாலும் டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அதுல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இத பாரு தித்திலி, வளர்ந்ததுக்கு அப்புறம் அவ உன்ன மாதிரி ஆகுறது எனக்கு விருப்பம் இல்ல. நிஜமா விருப்பம் இல்ல. நீ தப்பான கேரியரை சூஸ் பண்ணி தப்பான வழியில போயிட்டு இருக்க. இங்க பாருக்கா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கும் கண்டிப்பா டேலண்ட் தேவைப்படுது. பேசாத. இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்டுட்டேன். என் பொண்ணு கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சித்தியா நீ அவளை 2 மாசம் தான் பாத்துக்கிட்ட. அதுக்கு என்ன? நான் அவளோட அம்மா. 8 வருஷமா அவளை வளர்த்திருக்கேன். அவளை நான் தான் பாத்துக்கிட்டேன். அப்புறம் அம்மா ஆகுறதுன்னா ஹாபி இல்ல தித்திலி. சித்தியா 2 மாசம் பார்த்ததுல நீ என்னமோ பெருசா நினைக்கிற. ஒருவேளை உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா ஓ போய் கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னா அடாப்டாவது பண்ணிக்கோ. என் பொண்ணுக்கு அம்மா ஆகணுங்கிற எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல அவளோட வாழ்க்கையை கெடுத்துறாத ப்ளீஸ். மினி, மினி, எவ்வளவு நேரம்?
வெளியே வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஹோப்லெஸ். வா. என் கண்ணே நீ எங்கு போனாய், நீதான் என் உயிரே, நீ இல்லாமல் என் வாழ்வில் ஒன்று இன்பங்கள் இல்லையே, உன் புன்னகையை பார்க்க ஓடி வந்தேன், என் வாழ்வோ பூக்கிறதே. மேடம், நீங்க ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் மாடல் தான், பாருங்களேன். மம்மி விடுங்க, எனக்கு ஃபீவர்னு சொல்லிடுறேன். நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. அவசரப்படாத, நம்ம 4 கடை தானே ஏறி இருக்கோம். இன்னும் நிறைய கடை இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அங்க இருக்கிற ஸ்டாக்க காமிங்க. அம்மா, உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் பூரா சுத்தினாலும் எதுவும் கிடைக்காதுன்னு. அப்புறம் இந்த ஃபேஷன் ஷோ பண்றதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு. நான் விரும்பலன்னு யார் சொன்னாங்க? அன்னைக்கு சித்தி கிட்ட பேசினது நான் எல்லாத்தையும் கேட்டேன். எனக்கு உன் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு தெரியுமா? மினி அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் ஒரு அம்மாவா நான் உன்கிட்ட தோத்துட்டேன்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன பைத்தியமாக்கா? நீங்க அவளோட அம்மா, ப்ராபப்லி த பெஸ்ட் மதர். நான் அவளோட சித்தி. அவளை கூட்டிட்டு போனப்ப கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ஆனா இப்ப ஓகே. மினி நம்ம 2 பேருக்கு நடுவுல எப்படி மாட்டிக்கிட்டான்னு பாரு. சரி தித்திலி, நாளைக்கு காலையில அவளுக்கு காம்படிஷன் இருக்கு. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? என்னோட பேரு தித்லி. எப்படி பண்ண போறேன்னு பாருங்க.
என்னால முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கால் வலிக்கு விழுந்துருவோம் போல. ஒண்ணும் ஆகாது, எதுக்கும் கவலைப்படாத. சின்ன வயசுல நான் எப்பவுமே நல்ல காரியம் பண்ணும்போது அம்மாவோட காலும் அக்காவோட காலும் தொட்டு கும்பிட்டுட்டு தான் பண்ணுவேன். நீயும் கும்பிட்டுட்டு போ, எல்லாமே சரியாயிடும். போ. ஏய், ஆல் தி பெஸ்ட். பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு. நல்லா இருமா, நல்லா இரு. நீ ரொம்ப நல்லா பண்ணுவ. சித்தி நீங்களும் ஆசீர்வாதம் கொடுங்க. Not at all. சித்திக்கு ஒன்லி ஹக் தான். இப்ப ட்ரெஸ் போட்டுக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. கமன் கமன், போ போ. போயிட்டு போ, வாமா. சீக்கிரம் போ, சீக்கிரமா போ. நான் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? Sure, why not? தேங்க்யூ மேம், தேங்க்யூ so மச். பரவாயில்ல, தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க பெரிய ஸ்டார், அதனாலதான். I have to go, huh? ஒருவேளை நீங்க மட்டும் இல்லனா இந்த ட்ராஃபில எதுவும் இப்படி கிடைச்சிருக்காது. ரொம்பலாம் ஐஸ் வைக்க தேவையில்ல. என்னோட ஞாபகம் எப்பயும் உனக்கு இருந்தாவே போதும். நீங்க என்ன சொல்றீங்க சித்தி? யாருக்கு தெரியும், ஒரு சில வருஷம் கழிச்சு நீ என்கிட்டயே வந்து இந்த மாதிரி சொல்லலாம். நீங்க யாரு? உன்னோட ஃப்ரெண்ட். பொழுதுபோக்கா இருக்கலாம். வரேன், பாய். அதிகமாயிட போகுது. கம்மி பண்ண. சரியாதான் இருக்கு. நீங்க எதுக்கும் நர்வஸ் ஆகாதீங்க. நானும் சித்தியும் கொடுத்த டிப்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? ஆனா மறந்துட்டேனே. நான் வேணா கையில எழுதிக்கவா? இது என்ன போர்டு எக்ஸாமாக்கா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன? நான் காலேஜுக்கு அப்புறம் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பை தி வே பையன் ரொம்பவே ஹேண்ட்ஸம்னு நாங்க கேள்விப்பட்டோம். தெரியுமா உனக்கு?
இந்த ஹீரோயினுக்கு ஒரு ஹீரோ. சும்மா இருங்க. சரி கேளுங்க, இந்த விஷயத்துல அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது. நீயே எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லு. கடவுளே, இப்ப நீங்க தயவு செஞ்சு போறீங்களா ப்ளீஸ்? பை பை. அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சித்தி நீங்களும் வாங்க. நானா? என்னாச்சு? என்ன என்ன? ஹாப்பி மதர்ஸ் டே. எனக்கு விஷ் பண்ணிருக்கல. I love sweet of you. நீ என்னோட எப்பவுமே செல்ல மகன்.